Hi students, நம்ம last classல civics third chapter understanding secularism அந்த chapter start பண்ணோம். So last classல secular அப்படின்னா என்ன, secularism அப்படின்னா என்ன, அந்த secularismத்தோட objectives என்னென்ன, ஸோ இன்ட்ரடக்ஷனில் வந்துட்டு இந்தியா இஸ் எ லேண்ட் ஆஃப் மல்டி ரிலீஜியன்ஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியாவில் வந்துட்டு நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்குது, நிறைய ரிலீஜியன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எல்லா ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறதுக்கும் நம்ம இந்தியாவில் வந்துட்டு நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் என்னென்னு பார்க்க போகிறோன்னா த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஏ செக்யூலர் ஸ்டேட். ஒரு செக்யூலர் ஸ்டேட், அதாவது செக்யூலர் ஸ்டேட்னா மதச்சார்பற்ற மாநிலத்தை தான் வந்துட்டு ஒரு செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு செக்யூலர் ஸ்டேட்டோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் என்ன, அங்கே என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு செக்யூலரிசத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன. ஸோ செக்யூலரிசஸ்னால எதுக்கு நம்ம அந்த செக்யூலரிசத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் அண்ட் செக்யூலரிசம், கான்ஸ்டிடியூஷனில் செக்யூலரிசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸில் தான் பார்க்குறோம். ஸோ பேஜ் நம்பர் 183 இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் செக்யூலர் ஸ்டேட். ஒரு செக்யூலர் ஸ்டேட்டுக்கு வந்து 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரின்சிபிள் ஆஃப் லிபரட்டி. ஸோ லிபரட்டினா தெரியும், ஃப்ரீடம். ஸோ வந்துட்டு பிரின்சிபிள் ஆஃப் ஃப்ரீடம். நெக்ஸ்ட்டு பிரின்சிபிள் ஆஃப் ஈக்குவாலிட்டி, அதாவது வந்துட்டு எல்லா ரிலீஜனும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் நெக்ஸ்ட் பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு தேர்ட் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் நியூட்ராலிட்டி. அதாவது வந்துட்டு எந்த ரிலீஜனும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தாழ்வான ரிலீஜனும் இல்லை, எந்த ரிலீஜனும் ரொம்ப ஹையான ரிலீஜனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரலாக பார்க்குறதா வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் நியூட்ராலிட்டி. ஒரு செக்யூலர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு இந்த 3 கேரக்டர்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரின்சிபல் ஆஃப் லிபரட்டி. த ஸ்டேட் பெர்மிட்ஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் எனி ரிலீஜன். ஸோ ஸ்டேட், ஒரு மாநிலம் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு ஒரு பர்மிஷன் கொடுக்குது, அவங்க எந்த ரிலீஜனை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் லிபரட்டி. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி. The state does not give preference to any religion over another. ஸோ எல்லா ரிலீஜனும் வந்துட்டு ஈக்குவல் தான். ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இருக்க ஆல் ஆர் ஈக்குவல். ஸோ நம்ம ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஹியூமன் பீயிங்கே எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லும்போது ஒரு ரிலீஜன் எல்லாரும் ஈக்குவல். ஒரு ரிலீஜனை வந்துட்டு நீ மேலே இருக்கக்கூடிய ரிலீஜன், நீ கீழே இருக்கக்கூடிய ரிலீஜன் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஆல் ரிலீஜன்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு யாருமே வந்துட்டு ஒரு ரிலீஜனையும் இன்னொரு ரிலீஜனையும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஒரு ரிலீஜனை கம்பேர் பண்ணி இன்னொரு ரிலீஜனை டிஸ்கிரிமினேட்டும் பண்ண மாட்டாங்க. அதான் சொல்கிறாங்க, தி ஸ்டேட் டஸ் நாட் கிவ் எனி ப்ரிஃபரன்சஸ் டு எனி ரிலீஜன் ஓவர் அனதர். ஒரு ரிலீஜனை வச்சு இன்னொரு ரிலீஜன்ஸுக்கு வந்துட்டு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் வந்துட்டு செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் நியூட்ராலிட்டி. த ஸ்டேட் ரிமைன்ஸ் நியூட்ரல் இன் ரிலீஜியஸ் மேட்டர். ஸோ ஒரு ஸ்டேட்டில் நிறைய ரிலீஜன் இருக்கும். ஸோ அந்த ரிலீஜனில் இருக்கக்கூடிய எல்லா மேட்டர்ஸ்லேயும் எல்லா ரிலீஜன்ஸுக்கும் ஒரே நிலை தான், ஒரே நியூட்ரலாக தான் இருப்பாங்க. ஒரு ரிலீஜனுக்கு அதிகமாக செஞ்சுட்டு இன்னொரு ரிலீஜனுக்கு கம்மியாலாம் செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு பாலிசி கொண்டு வந்தாலோ இல்லாட்டி எந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாலோ எல்லா ரிலீஜனுக்கு வந்துட்டு பொதுவாக தான் செய்வாங்க. ஸோ ஒரு செக்யூலர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு இந்த 3 கேரக்டர்ஸ் இருக்கணும். A secular state is the one in which the state does not officially promote any one religion as the country's official religion and every religion is treated equally. ஒரு செக்யூலர் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்துட்டு செக்யூலர் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் வந்துட்டு ஒரு ரிலீஜன், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாட்டில் வந்து ஹிந்துஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி சீக்கியத்தை ஃபாலோ பண்ணுறதுக்காங்க, புத்திசத்தை ஃபாலோ பண்ணுறது இருக்காங்க, நிறைய ரிலீஜன்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஹிந்துஸ் தான் வந்துட்டு நம்ம கண்ட்ரியோட ஒரு அஃபிஷியல் ரிலீஜன், கிறிஸ்டியன் தான் வந்துட்டு அஃபிஷியல் ரிலீஜன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா ரிலீஜனுமே வந்துட்டு ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, எ செக்யூலர் ஸ்டேட் இஸ் த ஒன் in which the state does not officially promote any one religion as the country's official religion and every religion is treated equally. It gives to every citizen not only the equal right to freedom of conscience but also the right to profess, practice,
propagate and faith their own choice. அதாவது வந்துட்டு ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவலான ஃப்ரீடத்தை மட்டும் கொடுக்கல, அவங்களோட மனசாட்சி படி அவங்க எந்த ரிலீஜனை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், அவங்க ஃபாலோ பண்ணுற ரிலீஜனை வந்துட்டு பரப்பலாம், அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்க. அவங்களோட சாய்ஸ் தான், அவங்களோட நம்பிக்கைக்கு எந்த ரிலீஜன் கரெக்டாக இருக்கோ அந்த ரிலீஜனை அவங்க ஃபாலோ பண்ணலாம். The state observes an attitude of neutrality and impartiality towards all religion. ஸோ வந்துட்டு நான் ஒவ்வொரு ஸ்டேட்டும் எதை அப்சர்வ் பண்ணுவோம், என்ன ஆட்டிடியூட் காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரிலீஜனும் வந்துட்டு நியூட்ரல் தான். எந்த ரிலீஜனும் வந்துட்டு ரொம்ப ஹையான ரிலீஜனும் இல்லை, எந்த ரிலீஜனும் லோவானது இல்லை. அதே மாதிரி எந்த ரிலீஜன்லையும் வந்துட்டு பாகுபாடு காட்ட மாட்டாங்க, பார்ஷியாலிட்டி வந்துட்டு காட்ட மாட்டாங்க. In a secular state, no one is given preferential treatment and the state does not discriminate any person on the basis of their religious practices and beliefs. ஸோ வந்துட்டு ஒரு செக்யூலர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரிலீஜனை பேஸ் பண்ணி எந்த ஒரு பர்சனையும் வந்துட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. நீ இந்த ரிலீஜனை சேர்ந்தப்போ, நீ இந்த ரிலீஜனை கிறிஸ்டினை சேர்ந்தவன், நான் ஹிந்துஸை சேர்ந்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூலர் ஸ்டேட்டில் வந்துட்டு பண்ண மாட்டாங்க. All citizens are eligible to enter government service irrespective of their faith. ஸோ எந்த ரிலீஜனை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் கவர்மெண்ட் சர்வீஸ்னால் கவர்மெண்ட் வேலை தான், கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லா ரிலீஜனை சேர்ந்தவங்களும் வந்துட்டு கவர்மெண்ட் சர்வீஸில் என்ட்ரி ஆக முடியும். There should be absolutely no religious instructions in educational institution and no taxes to support any particular religion. ஸோ எந்த ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டாலும் சரி, அங்கே வந்து எந்த விதமான ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வந்துட்டு மதத்தை சார்ந்து எந்த விதமான படிப்பையும் அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. அதே மாதிரி டேக்ஸஸ், ஸோ ஒரு ரிலீஜனுக்கு வந்து இவ்வளோ டேக்ஸ் கட்டுங்க, நீங்கள் வந்து வேறு ரிலீஜன் நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிசன்ஸுக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி டேக்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் செக்யூலர் ஸ்டேட். நெக்ஸ்ட் பாருங்கள், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செக்யூலரிசம். இந்த செக்யூலரிசத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? த கான்செப்ட் ஆஃப் செக்யூலரிசம் evolved in India as equal treatment of all religions. ஸோ செக்யூலரிஸ்டோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரிலீஜன்ஸையுமே வந்துட்டு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த செக்யூலரிசத்தோட கான்செப்ட். We need secular state to maintain peace and harmony between peoples of various religious ideologies. It is a part of democracy which grants equal rights. ஸோ அவங்களுக்கு என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூலர் ஸ்டேட்டில் வந்துட்டு அமைதியும், அதாவது பீஸும் ஹார்மோனியும் இருக்கணும். அதே மாதிரி பீப்புள்ஸ், அதாவது வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், அவங்க ஐடியாலஜிஸ்னால் அவங்க நம்பிக்கைகள், அவங்க எதை ஒர்க்ஷிப் பண்ணுறாங்களோ அப்படி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே ஒற்றுமையாக ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு நம்மளோட டெமோக்ரஸியில் ஒரு பார்ட்டு. அதில் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இருக்குது, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் இருக்குது, ரைட் டு ரிலீஜியஸ் ரைட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு எந்த ரிலீஜனை பிடிக்குமோ அதை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிராண்ட், ஒரு ஈக்குவல் ரைட் வந்துட்டு நம்ம டெமோக்ரஸிலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செக்யூலரிசம். நெக்ஸ்ட் பாருங்க கான்ஸ்டிடியூஷன் அண்ட் செக்யூலரிசம். ஸோ கான்ஸ்டிடியூஷனும் செக்யூலரிசமும் எப்படி ரிலேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். செக்யூலரிசம் இஸ் எ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஒரு பார்ட், ஒரு அங்கம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிறது. The makers of Indian Constitution were aware that a strong and united nation could be built only when all the sections of people had the freedom to practice their religion. ஸோ வந்துட்டு இந்த செக்யூலரிசத்தை கான்ஸ்டியூஷனை எழுதினவங்க வந்துட்டு என்ன அவேர், அவங்களுக்கு என்ன இது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஒற்றுமையான ஒரு ஸ்ட்ராங்கான நேஷனை நம்ம பில்ட் பண்ணணும். எப்போ அந்த நேஷன் பில்ட் ஆகும், வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப், அதாவது எல்லா நிலையில இருக்கக்கூடிய பீப்புள்ஸும் ஒட்டுக்காக இருக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ரிலீஜனை ஃப்ரீடமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரீடத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நேஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் யுனைட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. So, secularism was accepted as one of the fundamental tenets for the development of democracy in India. ஸோ அதனால செக்யூலரிசத்தை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவும் கொண்டு வந்தாங்க.
எதுக்கு அப்படின்னா இந்தியாவோட டெமோக்ரஸியை வந்துட்டு டெவலப் பண்ணுறக்காக. The word secularism was not mentioned in our constitution when it was adopted in 1950. 1950ல நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை நம்ம எழுதும் போது செக்யூலரிசம் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணலை. ஸோ கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு எழுதும்போது செக்யூலரிசத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்துட்டு யாருக்குமே வரல. லேட்டர் ஆன் 1976 the word secular was incorporated in the permeable through the 42 amendment of Indian Constitution. ஸோ 1950ல வந்துட்டு கான்ஸ்டியூஷன் நம்ம எழுதணும். ஸோ 1976ல தான் வந்துட்டு செக்யூலர் அப்படிங்கிற வேர்டையே நம்ம கான்ஸ்டியூஷனில் இன்கார்பரேட் பண்ணாங்க. ஸோ எந்த ஆக்டில் பார்த்தீங்கன்னா 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் 42 அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அது இருக்குது. இந்தியா இஸ் எ சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். நமக்கு எல்லாமே தெரியும் இந்தியா அப்படிங்கிறது ஒரு சாவரின் கண்ட்ரி, அதே மாதிரி சோஷியலிஸ்ட் கண்ட்ரியும் கூட, ரொம்ப செக்யூலரான டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். த பேசிக் எய்ம் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் is to promote unity and integrity of the nation along with individual dignity. ஸோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட முக்கியமான ஏம், ஒரு பேசிக் ஏம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட், ஒற்றுமையையும் இன்டெகிரிட்டி பாசத்தையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும், யூனிட்டியை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும், கண்ட்ரிக்குள்ளே யூனிட்டியை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லி தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பேசிக் ஏம். தேர் இஸ் நோ ஸ்டேட் ரிலீஜன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்துட்டு எந்த விதமான ஸ்டேட்லேயும் வந்துட்டு ரிலீஜனை பேஸ் பண்ணி எந்த ஸ்டேட்டையும் இந்தியாவில் பிரிக்கலை. த ஸ்டேட் வில் பி நெய்தர் எஸ்டாப்ளிஷ்ட் எ ரிலீஜன் ஆஃப் இட்ஸ் ஓன் நார் கன்ஃபர் எனி ஸ்பெஷல் பேட்ரோனேஜ் அப்பான் எனி பர்டிகுலர் ரிலீஜன். ஸோ ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ரிலீஜனை பேஸ் பண்ணி எந்த விதமான ஸ்டேட்டையும் நம்ம பிரிக்கலை. அதே மாதிரி அந்த ஸ்டேட்டில் இந்த ரிலீஜனுக்கு தான் அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்போன்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேட்டும் சொல்ல. ஸோ நம்ம கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டோம்னா சர்ச் இருக்குது, மாஸ்க் இருக்குது, டெம்பிள்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நமக்கு கோயம்புத்தூரில் எல்லாமே இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலையும் அப்படி தான், கர்நாடகாலே அப்படி தான், கேரளாலே அப்படி தான். எந்த ஒரு ஸ்டேட்டுமே இப்போ இந்த ஸ்டேட்டில் இந்த ரிலீஜன் பீப்புளுக்கு மட்டும்தான் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டேட்டும் சொல்லலை. The freedom of religion guaranteed under the Indian Constitution is not confined to its citizen alone but extends to aliens also. So freedom of religion, அதாவது வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது. அது வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இல்லை, ஏலியன்ஸ், அதாவது வந்துட்டு இந்தியா வந்துட்டு பர்த் பிளேஸாக வச்சு இன்னொரு இதில் கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு கூட அந்த இது வந்துட்டு நம்ம கன்ஃபைன் பண்ணியிருக்கோம். This was pointed out by the Honorable Supreme Court in case of Retail Pension 5 State of Bombay in 1954. ஸோ இதை வந்துட்டு யார் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டினாங்க. எந்த கேஸ்லேன்னு பார்த்தீங்கன்னா ரைத்லால் பஞ்சந்த் அப்படிங்கிற ஒரு கேஸ் பாம்பேயில், ஸ்டேட் ஆஃப் பாம்பேயில் நடந்து 1954. அதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டினாங்க. பாருங்கள் இந்த பிக்சர் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 19th செஞ்சுரியில் ஹஜ்ரோஹோ அப்படிங்கிற பிளேஸில் ஒரு ஹிந்து டெம்பிள் இருக்குது. இந்த டெம்பிளோட கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிந்துவோட ஸ்பேர் கலசம் இருக்குது. அதே மாதிரி ஜெயினிசத்தை ஃபாலோ பண்ணுறக்கூடிய ஜெயின் குப்லான்னு சொல்லுவாங்க. அந்த ஜெயினிசம் டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரும் இந்த டெம்பிள் இருக்குது. அதே மாதிரி புத்திசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய புத்திஸ்ட் சுப்தா அப்படிங்கிற அந்த இதுவும் இந்த டெம்பிளோட ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதே மாதிரி முஸ்லீம் ஸ்லேட்டில் பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம் மாஸ்க்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டோம் ஷேப்பில் இருக்கும், அந்த ஷேப்பில் இதை கட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹிந்து டெம்பிள் தான். ஆனால் வந்துட்டு இந்த ஹிந்து டெம்பிளில் 4 ரிலீஜியஸ் அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸை வந்துட்டு அது இன்டர்ஃபியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹஜ்ராஹோ அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. ஸோ இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்துட்டு செக்யூலரிசம் அண்ட் கான்ஸ்டியூஷன் ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த கிளாஸ் நம்ம ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் த ஃபாலோயிங் டிஸ்டிங்விஷ்ட் ஃபியூச்சர்ஸ். ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மொசைக் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ப்ராவின்சஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் பார்த்தலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ், ஸோ நான் இந்த லெசனோட லாஸ்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லாட்டி நாளானிக்கு முடிஞ்சிடும் இந்த கிளாஸு, இந்த லெசன். ஸோ அதுக்கப்புறம் நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஓகே, இன்றைக்கி எடுத்ததில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.